ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 29/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள். சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணிக்கு. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். சிவ வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளிலே சிவ வழிபாடு அவசியம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றையும் தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணிந்து மகிழலாம், அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். எல்லா விதமான சுபகாரியங்களும் தொடங்குவதற்கு நல்ல நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை அமைதி காக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:24 வரை கேட்டை, அதன் பிறகு மூலம். இன்றைய திதி இன்று மதியம் 1:41 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய சந்திராட்டமும் ரிஷபராசிக்கு சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலிலே நல்லதொரு லாபங்கள் வருகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். எல்லா விதத்திலும் லாபங்கள் தேடி வருகின்ற அற்புதமான நாள், ஆதாயமான நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். புதிதாக முயற்சிகளை தொடங்காதீர்கள். இன்றைய நாளிலே தொழிலிலும் சரி குடும்பத்திலேயும் சரி புதிய முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கோளறு பதிகம் சிவபுராணம் படித்துவிட்டு வாருங்கள். மனது அமைதியாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நல்ல நாள். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். ஆகவே வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்வார்கள். வெல்லுகின்ற வார்த்தைகளை பேசுங்கள். இன்றைய நாளிலே
நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். இன்றைய நாளிலே குலதெய்வத்தை அதிகம் வணங்க வேண்டும், சிவ வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் செய்கின்ற வியாபாரங்களிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். பெட்டிக்கடை முதல் பெரிய நிறுவனம் வரை நீங்கள் எந்த ஒரு சொந்த தொழில் செய்தாலும் அதிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பண வரவு அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் விஷயத்திலே இறங்கினீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் சுபமாக முடியும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் ஏற்படுகின்ற நாள். பணவரவு அதிகரிக்கும். அதனால் கடன் சுமை குறையும். உறவினர்களால் ஆதாயம் உண்டு, நண்பர்களால் ஆதாயம் உண்டு, தாய்வழி உறவுகளின் மூலம் ஆதாயங்கள் உண்டு. சொந்த தொழிலிலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே எதிர்பார்த்த பெரிய தொகைகள் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக தெளிவாக இருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாள் இது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கின்ற நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும்.
ஆகவே இன்றைய நாளிலே பண விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். பொருளாதாரம் மிகுந்த நெருக்கடியாக இருக்கின்றது, கவனமாக இருங்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு இன்றைய நாளிலே கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்லதொரு லாபங்கள் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாள் இது. வாழ்த்துக்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த சிவ திருத்தலங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே, இந்தியா பாரதம் முழுவதுமே சிவ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக நம்முடைய தமிழகம் என்பது சிவ வழிபாட்டுக்கு பெயர் பெற்ற தலம். 63 நாயன்மார்கள் எல்லோருமே தமிழர்கள். அதேபோல் அகத்திய மகரிஷி, அகத்தியர் சிவபெருமானை அம்மையப்பனாக பெற்றவர். தமிழகத்திலே பொதிகை மலை சாரலிலே தவம் இயற்றியவர். இப்படி தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலே மற்றும் ஒரு சிறப்பு நம்முடைய ராமேஸ்வரம் புண்ணிய தீர்த்தம். ராமேஸ்வரம் என்பது சாதாரணமான ஒரு தலம் அன்று. மூர்த்தி, தீர்த்தம், தலம் எல்லாமே சிறப்பு பெற்றது இந்த ராமேஸ்வரம். இங்கு மூர்த்தியாக சிவபெருமானும், தலமாக அதாவது சேதுஸ்தலம் என்கின்ற பெயரும், ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தமாக கடலும், ஒன்றை மிஞ்சிய ஒன்று சிறப்பாக இங்கே அமைந்திருப்பது சிவனுடைய பெருங்கருணை என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியாவிலே அமைந்திருக்கின்ற ஜோதிலிங்க தலங்கள் சோம்நாத் குஜராத், மல்லிகார்ஜுனம் ஆந்திரா, திரியம்பகம் நாசிக்கு அருகிலே இருக்கின்ற மகாகாலம், ஓங்காரம் உஜ்ஜயினி, பீமசங்கரம் பூனாவுக்கு அருகிலே, குஸ்ரேஸ்வரம் எல்லோராவுக்கு அருகிலே, நாகநாதம் நாகேசம், வைத்தியநாதம் பீகார் பாட்னா சந்திப்பிலே இருக்கின்றது, கேதாரேஸ்வரம் ஹிமாலயத்திலே இருக்கின்றது, விஸ்வேஸ்வரம் கராச்சியிலே இருக்கின்றது, தென்கோடியிலே ராமேஸ்வரம் இருக்கின்றது. தென்கோடி திருத்தலமாக விளங்குவது ராமேஸ்வரம். பாரதம் என்பது ஆன்மீகத்தால் ஒன்று கட்டப்பட்டது. அதனால்தான் பாரதத்தை எத்தனையோ நினைத்தும் ஆங்கிலேயர்களால் பிரிக்க முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய பாரதத்தினுடைய அடிநாதம் என்பது ஆன்மீகம். காசிக்கு செல்பவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருவார்கள். ராமேஸ்வரத்துக்கு வருபவர்கள் காஷ்மீரம் சென்று வைஷ்ணவி தேவியை தரிசிப்பார்கள். இப்படி ஆன்மீகத்தினாலே நம்முடைய பாரத தேசமானது பின்னி பிணைந்துள்ளது. காசிக்கு செல்ல வேண்டும் என்றால் ராமேஸ்வரம் வந்துவிட்டு அங்கு தனுஷ்கோடியிலே பூஜை செய்துவிட்டு காசிக்கு செல்ல வேண்டும். பிறகு காசியிலே வணங்கிவிட்டு மீண்டும் ராமேஸ்வரத்துக்கு வந்து பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும். ராமேஸ்வரத்திலே ராமபிரான் சிவபெருமானை வணங்கியதாக ஐதீகம் இருக்கின்றது, அடையாளங்கள் இருக்கின்றது. அதேபோல் காசியிலே சப்தரிஷி பூஜையின் போது வில்வ இலையிலே ராம என்கின்ற சொல்லை எழுதி இறைவனுக்கு அர்ப்பணித்து
வழிபாடு செய்கின்றோம். இன்றைக்கும் காசியிலே இருந்து ராமேஸ்வரத்துக்கு கங்கை நீர் எடுத்து வந்து ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு கோடி தீர்த்தம் கொண்டு செல்வது வழக்கமாக இருக்கின்றது. சிவபெருமானை மகாவிஷ்ணு அவதாரமான ராமனே வணங்கிய தலம் ராமேஸ்வரம். இந்தியாவினுடைய புகழ்பெற்ற இதிகாசமான ராமாயணத்தோடு தொடர்புடைய தலமாக ராமேஸ்வரம் விளங்குகின்றது என்றால் எத்துணை யுகங்களாக இந்த ஆலயம் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இலங்கைக்கு இங்கிருந்து ராமருடைய ஆணையின் பேரிலே வானர சேனைகள் சேது பாலத்தை அமைத்து சென்றனர். ஆகவே இந்த ராமேஸ்வரம் தலமானது புராண காலத்தோடு தொடர்புடையது. சிவபுராணம் இதனை மிகவும் பெருமை வாய்ந்த தலமாக விவரித்து கூறுகின்றது. அழிவில்லாத இன்பத்தையும் முக்தியையும் தருவது ராமேஸ்வரம் என மத்ய புராணம் இந்த கோடி தீர்த்தத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றது. தனுஷ்கோடி என்பது ஒரு அற்புதமான ஒரு தலமாகும். இந்த தனுஷ்கோடியிலே நீராடுகின்றவர்கள் ஐயமில்லாமல் அரச பதவியை அடைவார்கள். ராமேஸ்வரத்திலே அறக்கொடை புரிந்தோர் அளவற்ற பேறு பெறுவார்கள் என்று சேது புராணம் கூறுகின்றது. அகத்தியர், பரசுராமர், மகாவிஷ்ணு, பிரம்மா, யமதர்மராஜன், அஸ்வத்தாமன் ஆகியோர் இந்த தலத்தை வழிபட்டது இந்த தலத்தினுடைய பெருமையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அக்னி தீர்த்தம், இத்தலத்திலே அக்னி தீர்த்தம் மிக முக்கியமான ஒன்று. இங்கு கிழக்கு கோபுரத்துக்கு எதிரிலே அமைந்திருக்கின்ற வங்காள விரிகுடா கடலுக்கு இப்பெயர் வர காரணம், பிரகாரத்திலே கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், பிரம்மஹத்தி விமோச்சன தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சங்க தீர்த்தம் ஆகியவை இருக்கின்றது. இவற்றிலே முதல் மூன்றும் ரைக்வர் என்கின்ற முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமானால் உண்டாகப்பட்டதா. இந்தியாவிலே இருக்கின்ற இந்து ஆலயங்களிலே வடக்கே பத்ரிநாத்தும், கிழக்கே பூரி ஜெகநாதர், மேற்கே துவாரகம், தெற்கே ராமநாதம் அதாவது ராமேஸ்வரம் ஆகியவை மிக முக்கியமான நம்மை ஒன்று சேர்க்கின்ற தலங்களாகும். கோவில் முதல் பூஜை இந்த சன்னதியிலே தான் தொடங்கும். விஸ்வநாதனுடைய தேவியாரான விசாலாட்சி அம்மை இங்கு அற்புதமாக எழுந்தள்ளியிருக்கின்றாள். இந்த அம்பிகைக்கும் விஸ்வநாதருடன் சேர்ந்தே முதற் பூஜை நடைபெறுகின்றது. ஆகவே இந்த அற்புதமான ராமேஸ்வரம் புண்ணிய தீர்த்தத்தை பற்றி, புண்ணிய தலத்தை பற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே நாம் சிந்தித்தோம். சிவபெருமானை வணங்கி இந்த நவராத்திரி நேரம் சிவபெருமானையும் அந்த ராமநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். மறுமுறை ராமேஸ்வரம் செல்லும் போது நின்று நிதானித்து அந்த ஆலயத்திலே எல்லா சன்னிதானங்களையும் வணங்கி வர வேண்டும். ஏதோ கோவிலுக்கு சென்றோம், வேக வேகமாக தரிசனம் செய்தோம் வந்தோம் என்று இருக்கக்கூடாது. ஒரு ஆலயத்துக்கு சென்றோமானால் ராமேஸ்வரம் ஆலயம் என்பது ராமபிரானுடைய பாதம் பட்ட இடம், அகத்தியருடைய பாதம் பட்ட இடம், பிரம்மதேவருடைய பாதம் பட்ட இடம். இப்படி எல்லா தெய்வங்களும் வணங்கிய ஒரு சன்னிதானத்துக்கு நாம் செல்கின்றோம். கேவலமான மனித பிறப்பு நம்முடைய பிறப்பு. ஆகவே குறுகிய ஆயுள் கொண்டவர்கள் நாம். இந்த குறுகிய ஆயுளிலே நமக்கு இறைவன் அவனை படைப்பதற்காகவே, அவனை வணங்குவதற்காகவே நம்மை படைத்திருக்கின்றான். அவனுடைய படைப்பு என்பது மனிதனாக நம்மை படைத்திருக்கின்றான். இந்த மனித பிறப்பிலே அவனை வணங்கி அவன் தாள் சேர வேண்டும். அதற்கு நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். ஆகவே வணங்கும் போது, இறைவனை வணங்கும் போது பணிவோடு சிரத்தையோடு வணங்கி சிவபெருமானுடைய அந்த நிழலிலே நாம் சென்று சேர வேண்டும் என்கின்றதை பிரார்த்தனையாக வைத்து நம்முடைய பிரார்த்தனைகளை செய்வோம், இறை வழிபாடு செய்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சிவாய நமக.